ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே சுரேஷ் வந்து வழியில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மதி போயிட்டு சுரேஷ் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நான் வேணும்ன்ட்டு ஒன்று இடிக்கலான்றாங்க. நீங்கள் அந்த மாதிரி என்கிட்ட வந்ததுனால தான், என்னுடைய அனுமதி இல்லாமல் என் பக்கத்தில் நீங்கள் நெருங்கி வந்தது எனக்கு கோபம் வந்துடுச்சு. அதனால தான் நான் உங்களை கீழே தள்ளி விடுற மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, உங்ககிட்ட பிடிக்காத ஒண்ணு இதுதான்றாங்க. என்ன சொல்ல வராங்க, என்ன பண்ண வராங்கன்றத புரிஞ்சுக்காமலே உன் இஷ்டத்துக்கு முடிவுகளை எடுக்கிற, அதுதான் நீ பண்ற தப்புன்றாங்க. இங்க பாருங்க, நீங்க எல்லா விஷயத்தையுமே உங்க மாமாவை கேட்டு முடிவு எடுக்கிறீங்கன்றாங்க. எல்லாத்துக்கும் ஏன் மாமா மாமான்னு எடுக்கிறீங்க? அவரு சொன்னாதான் எல்லாம் சரி அப்படின்ற மாதிரி எல்லாமே அவரை கேட்டு இது பண்றீங்க. நீங்க கெட்டு போறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா உங்களுடைய மாமா மட்டும்தான்றாங்க. எல்லாத்துக்கும் காரணமே உங்களுடைய மாமா தான். எப்படி நடந்துக்கணுன்றதை நீங்க தான் டிசைட் பண்ண. அதை விட்டுட்டு இதை பண்ணா அதை பண்ணா எல்லாமே மாமாவை கிட்ட டிசைட் பண்றீங்க. உங்களுக்குன்னு ஒரு இது இல்லையான்றாங்க. எல்லாத்தையுமே யோசிச்சு பண்ணணும். யோசிக்காம சில விஷயங்களை பண்றதுனாலதான் இந்த அளவுக்கு பெரிய முட்டாளா இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ கண்ணா பின்னா திட்டிட்டு இருக்காங்க மதி. அதை கேட்டுட்டு சுரேஷ் இருந்துட்டு என்ன பார்த்து இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்க? நான் திமிரா பேசல, நான் சொல்றதை யோசிச்சு பாருங்க. மாமா மாமான்ட்டு மாமா பின்னாடி மட்டும்தான் போறீங்க. ஆனா அந்த இடத்துல வந்து எங்க மிஸ்டேக் நடக்குது, உங்க மாமா கிட்ட மட்டும்தான் நடக்குது அது. ஆனா அதை நீங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்கன்ட்டு மதி நிறையவே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா சுரேஷ் சொன்னதை வச்சு யோசிக்கிறாங்க. நிறைய மாமா பண்ற ஒவ்வொரு விஷயத்தினாலதான் இங்கெல்லாம் வந்து மிஸ்டேக் நடக்குது. ஒருவேளை மாமா பேச்சை கேட்டு நான் பண்றதுனாலதான் இவ்வளவு ப்ராப்ளம் வருதா அப்படின்ட்டுலாம் சுரேஷ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ சொல்றத யோசிச்சு பார்த்தா இவ சொல்றதா சரியா இருக்கும் போல அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.